Hi friends, welcome back to my channel Cooking Vlog. Friends, இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. நான் ஒரு 5-6 வருஷமா நமக்கு வேணுங்கிற grocery items கொஞ்சம் பொருட்கள்லாம் ஒரு பாட்டிகிட்டே இருந்து வாங்குவேன். இவங்க தான் அந்த பாட்டி. இவங்க பேர் நாகம்மாள். இவங்க எங்க இருந்து வராங்க அப்படினா புள்ளம்பாடிக்கு தாண்டி ஒரு கிராமத்துல இருந்து பஸ்ல grocery items எல்லாமே தலையில தூக்கிட்டு இவங்க சேல் பண்ணுவாங்க. அங்க இருந்து பஸ் ஏறி நம்பர் 1 டோல்கேட்ல இறங்கி அங்க இருந்து நடந்து தலையில தூக்கி வச்சு தெருவுல வித்துட்டு வருவாங்க. சோ இவங்கள்ட்ட நான் ஒரு 5-6 வருஷமா வாங்குறேன். எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கும். ஏதோ கடையில தெரியாத ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு அது எப்படி இருக்கு என்ன இதுன்னு தெரியாம இந்த பாட்டி இந்த வயசுலயும் சேல் பண்றாங்க. இவங்க பொண்ணு வருவாங்க. இப்போ அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 வருஷமா இவங்க மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. நானே இங்க இருந்து வாங்கி சென்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புவேன். இங்க இருக்கிற நிறைய பேர் வாங்கி அவங்க பொண்ணுங்களுக்கு அப்படினா பெங்களூர் அப்படிலாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும் காலையில 6 மணிலேருந்து இந்த பாட்டி அவைலபிளா இருப்பாங்க. கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எத்தனை மணிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு முதல் நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும். 2 நாளோ ஒரு நாளோ டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பொருள் எல்லாம் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். எந்த ஒரு கல் மண் தூசி எதுவுமே இருக்காது. நல்ல தெளிவாக நோம்பி கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன பொருள் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்கலாம் வாங்க. காடு ஒரு தட்டை வித்த காட்டு நல்லா இருக்கு. முட்டையா இன்னொரு பொட்டுன்னு இருக்கு. வேணாலும் வச்சுக்கோ இல்லாட்டி கேழ்வரகு எவ்வளோ ஒரு படி அந்த படியே காட்டுங்க. கேழ்வரகு எவ்வளோ பாட்டி? அப்பதான் நான் 7 மணிக்கு போட்டுக்கிட்டேன். கேழ்வரகு 100 ரூபா. 120 ரூபா சொன்னா 100 ரூபா தான். என்கிட்ட கணக்கு சொல்லாங்கன்னுட்டேன். கேழ்வரகு 100 ரூபா. கம்பு சுத்தம் பண்ண கம்பு இதெல்லாம் நல்லா தெளிவா இருக்கு. இதுவும் ஒரு படி 100 ரூபா. அடுத்து சோளம். சோளம் எவ்வளோ? 100 ரூபா தான் போட்டு. எவ்வளோ அளவு? 1 கிலோ. 1 கிலோ சோளம் 100 ரூபா. வெள்ளை சோளம். அதுக்கடுத்து மிளகா. அப்பா மிளகா. மிளகா 1 கிலோ. விலை சொல்லுங்க. 275. 275 ரூபா. மாட்டி 300 ரூபானா ஃபைனலாக கொடுத்துருவாங்க. இல்லை நான் வேற நாளும் கொடுப்பேன். நீ தான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன்னா சரி 20 ரூபா 25 ரூபா குறைச்சிக்கிட்டேன். சரி அடுத்து இது தெனை. ஆமாம் தெனை. தெனை இது எவ்வளோ அளவு? 140. 1 கிலோ தான். 1 கிலோ 140 ரூபா. இது மண்ணெல்லாம் இருக்காது. நீ இப்போ தின்னு பாரு சாமி. நான் செத்த நாளைக்கு குந்திருக்கிறேன். நீ தின்னு பாராயா? சரி பல்லு விளக்கிட்டீங்கள? நான் வாயில போட்டு தான் பாறேன். அதுக்கடுத்து இது வெள்ளை சுண்டல். இது எவ்வளோ அளவு? 1 கிலோயா? 1 கிலோ. கருப்பு சுண்டல் வேணுமா? கருப்பு சுண்டல் இது எவ்வளோ விலை? 150. 150. இது அது அதே விலை தான். இது காராமணி தானே? காராமணி. பாட்டிகிட்ட விலை நம்ம பேசி வாங்கிக்கலாம். பாட்டி எங்கேருந்து பாட்டி வரீங்க? மால்வாயிலேருந்து வரேன். எங்கேருந்து? மால்வா. பக்கத்துல சீக்கிரமா ஒரு இடம் சொல்லுங்க தெரிஞ்ச மாதிரி. புள்ளம்பாடிக்கிட்டேருந்து. ஆமாம் புள்ளம்பாடிக்கிட்டேருந்து பாட்டி பஸ்ஸில் எடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு. இருங்க பாட்டி இது எவ்வளோ விலை? அது 120. அளவு 1 கிலோ தான். 1 கிலோ 120. அதுக்கு அடுத்து பாட்டியோட ஸ்பெஷல் கொத்தமல்லி. கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி. இது எவ்வளோ பாட்டி? 100 ரூபா பக்கா. இது படி இல்லை. இது 100 ரூபா பக்கா. பெரிய பக்கா. பெரிய பக்கா. இதுக்கு பேர் பெரிய பக்கா 100 ரூபா. ஒரு பக்கா 100 ரூபா. தூசி துரும்பு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கு. வீடியோக்கு எடுத்துக்கிறேன் பாட்டி. மவளாசை எடுன்னு செத்தனாலே நான் வந்துருக்கேன். அவள் 60 ரூபா சிவப்பு அவள். இது எவ்வளோ அளவு? இது சின்ன படிக்கு 1 படி. சின்ன படியில் 1 படி. ஆமாம் சிவப்பு அவள். 60. வெள்ளை அவளும் வச்சுருப்பீங்க. அதை வச்சுருக்க மாட்டீங்க. அது எவ்வளோ? அது பக்கா 120 ரூபா. ஒரு பக்கா 120 ரூபா வெள்ளை அவள். இது சிவப்பு அவள். சரி பாட்டி. ஒருத்தரே 7 படி அவள் வந்துச்சு நேற்று. வெள்ளை அவள் 4 படி. சிவப்பு ஒரு 3 படி. 150 ரூபான்னு இது கொடுத்தேன். சிவப்பு அவளு 120 ரூபான்னு கொடுத்தேன். ஒரு படி. சரி யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க. போட்டு ஐயோ கடவுளே
போட்டு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் எல்லாத்தையுமே பாட்டி வந்து தலையில் தூக்கிட்டு, தலையிலையும் இடுப்புலையும் தூக்கிட்டு தான் தெருவாக விற்றுட்டு வருவாங்க. கொத்தமல்லின்னு சொல்லி விற்றுட்டு வருவாங்க. இந்த பாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாட்டிகிட்ட வந்து பொருள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் ரெகுலராக வந்து 5 to 6 இயர்ஸாக இவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். கொத்தமல்லி வந்து நாட்டு கொத்தமல்லி கிடைக்கும். ப்ளஸ் அதேமாதிரி வந்து மிளகாவும் நல்லா காரமான மிளகா உங்களுக்கு கிடைக்கும். கேழ்வரகு, கம்பு எல்லாமே வந்து நான் மட்டும் இல்லை, நான் சென்னையில் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் என்னென்ன அவைலபிள் இருக்கோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த பாட்டியோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட் அட்ரஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், பாட்டிக்கு அந்த அளவுக்கு வந்து விவரம் தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.